வேலூர் நாராயணி அம்மாவுக்கு எனக்கு என்ன தொடர்பு இருந்துச்சு, எப்படி நான் வேலூர் நாராயணி அம்மாட்ட போனேன்னு கேட்டது அகத்தியர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது நான் சொன்னா கூட உறவுகளுக்கு தெரியாது, நீங்களே அதை சொன்னீங்கன்னா உறவுகளுக்கு தெரியும். அகத்தியர் சொல்லும் போது ராகவேந்திரரோட சிஷ்யர்களா இருந்தவங்க நீங்களும் அவரும். அதே மாதிரி அந்த அம்மாவோட சக்தி வந்து எல்லாமே லட்சுமின்ட்டு போறாங்க. பட் அகத்தியர் சொன்னது 3 விஷயங்கள் சொன்னாங்க. 3 தெய்வங்கள், அதாவது சுவடியில் இந்த மாதிரி விஷயங்கள் குடிப்பழக்கம்ங்கிறது இல்ல தப்பான வழியில போற பையன்களை பசங்களை திருத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லியிருக்கு. பெண்கள்கிட்ட தப்பான பழக்கங்கள், இந்த பெண்கள் விடுபட மஞ்சள் மற்றும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெடுதல்கள், தீமைகள், தீய பழக்கங்கள் வெளியேற்றக்கூடிய இடம். கண்டம் மாதிரி வரக்கூடிய செயல்களை கூட மாற்றக்கூடியவர். அங்க கொண்டு போய் அந்த மஞ்சள் குங்குமத்தை சமர்ப்பித்து அதை திருப்பி வாங்கி, இவங்க அந்த அச்சத்தினால் அவதிப்படக்கூடியவங்க. ஏவல், பில்லி, சூனியம், எதிர்வினை, தண்ணில இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை. இந்த திருவையாறுல பணம் சம்பந்தப்பட்ட எதிரிகளால் ஏற்பட்ட சூழ்ச்சிகள், ஏமாற்றம், பணம் மீட்டுக்கிறது, நான் நல்லா வாழ்ந்தேன் தெருவுக்கு வந்துட்டேங்கிறவங்க எல்லாம் நான் உங்கள்கிட்ட வந்து நிறைய நாள் கேட்டுக்கிட்டு இருப்பேன், ஐயா அகத்தியார்ட்ட கேளுங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் வருது, அகத்தியார்ட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். இந்த வட்டம் ஒரு 6 கேள்வி வச்சிருந்தேன். அப்போ அகத்தியாரை பாட்டில் சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ அங்கே உட்காந்தே கேட்காத இங்கே வா அப்படின்னாரு. இல்லைங்க அடுத்த வட்டம் அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் அதை கேட்க ஆரம்பித்தேன். அதில் நான் மெயினாக கேட்டது வேலூர் நாராயணி அம்மாவுக்கு எனக்கு என்ன தொடர்பு இருந்துச்சு, எப்படி நான் வேலூர் நாராயணி அம்மாட்ட போனேன்னு கேட்டிருந்தேன். அகத்தியர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது நான் சொன்னா கூட உறவுகளுக்கு தெரியாது, நீங்களே அதை சொன்னீங்கன்னா உறவுகளுக்கு தெரியும். தங்க கோயில் இப்ப அழைக்கப்படக்கூடிய வேலூர்ல இருக்கக்கூடிய அந்த அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நாராயணி அம்மா கோயில் எல்லாரும் பிரபலமா இருக்கு. தங்க கோயில்னு அவங்களுக்கும் உங்களுக்கான தொடர்பை பத்தி கேட்டிருந்தாங்க. அகத்தியர் சொல்லும் போது ராகவேந்திரரோட சிஷ்யர்களா இருந்தவங்க நீங்களும் அவரும். அந்த ராகவேந்திரருக்கு அவர் பாடசாலை நடத்தியவர். பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு 16 சிஷ்யர்கள் அவர் கூடவே இருந்தாங்க. இந்த மாத்துவ பரம்பரையில இருந்து உபதேசம் வாங்கினோம். இந்த மாத்துவம்னாலே வைஷ்ணவம் தான், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஒரே மூலராமரையும் நரசிம்மரையும் தான் பூஜை பண்ணார் ராகவேந்தர். ஏன்னா அவங்க அந்த வைஷ்ணவ தெய்வங்களை தான் வழிபடுவாங்க. அப்படி பூஜை பண்ணின போது அங்க ராகவேந்தருக்கு பிரதான சிஷ்யர்களா இருந்தவங்களெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த சிஷ்யருக்கு காட்சி கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு முக்கிய சிஷ்யர்கள்ல ஒருத்தவர் அவரு நாராயணி அம்மா. அப்பல இருந்து அவருக்கு தனக்குன்னு எதுவும் கேட்காததுனால அவருக்கு இந்த பிறப்பில் இந்த அனுகிரகம் கிடைச்சு அங்க அந்த சித்த பீடத்தை அமைத்து அவருக்கு உட்கார்றதுக்கான அந்த சக்தியும் தாந்திரிகங்கள்லாம் அவருக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும், பல யோக சித்திகளை அடைந்தும் இந்த பல யோக சித்திகளை அவர் எதுவும் தனக்குன்னு பயன்படுத்துற மாதிரி தெரியல. தேவரோட ஒருத்தர்னு வந்துச்சு எனக்கு. ஆமா, அதுல சொல்றாரு அகத்தியர், அவருக்கு தேவைகளை தாண்டி போயிட்டாரு. அவர் அதை தன்னை உணர தொடங்கிட்டாருன்னு வருது. அதுல அவருக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்னன்னா, அவரு கூட இருந்தவர் நீங்க அவரை மாதிரியே. அதனால உங்களுக்கு அந்த பூர்வ தொடர்பு இருக்கனால்தான் இந்த பிறவிலையும் உங்களுக்கு அந்த தொடர்பு தொட்டு தொடருது. அவர் ஒரு விதத்துல ஆன்மீகத்தை வளர்க்கிறாருன்னா ஒரு விதத்துல நீங்க ஆன்மீகத்துக்கான விடயங்களை பேர் வைக்கும் போது பக்தி இன்பினிட்டினா முடிவில்லாத பக்தின்னு அர்த்தம். அளவில்லாத பக்தி, எல்லையில்லாத பக்தி. இந்த எல்லையில்லாத பக்திங்கிறதுக்கு ஒரு வழியெல்லாம் அவங்களும் சொல்றாங்க, கொண்டு போய் சேரு. அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்த இடத்துல சேர்க்கிறாரு. நம்ம இப்ப இருக்கிற ஒரு டெக்னாலஜி மூலியமா நம்ம சேர்க்கிறோம். அதே மாதிரி அந்த அம்மாவோட சக்தி வந்து எல்லாமே லட்சுமின்ட்டு போறாங்க. பட் அகத்தியர் சொன்னது 3 விஷயங்கள் சொன்னாங்க. 3 தெய்வங்கள், அதாவது திரிதேவி அப்படின்னு ஒரு திருநாமத்தை சொல்றாரு அகத்தியர். திரிசக்தி கேள்விப்பட்டிருக்கும், அவர் திரிதேவின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். திரிசக்தி அம்மன் கேள்விப்பட்டிருக்கும், இங்க திரிதேவி. திரிதேவின்னா மகாலட்சுமி, சரஸ்வதி, பராசக்தி 3ம் சேர்ந்த அந்த அம்பாள். நாராயணின்னு சொல்லும்போது நரனாய் பிறந்தவனுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய, நலனை கொடுக்கக்கூடியவள் அந்த நாராயணி. அரணாய் இருக்கக்கூடிய அந்த 2வது வார்த்தையை பிரிக்கிறார். அயன்னா இன்னொன்னு பொருள் என்னன்னா இரும்பு, வலிமை. வலிமையை கொடுக்கக்கூடிய பெருமாள். படைப்பை கொடுக்கக்கூடிய பிரம்மன் நரன். வலிமையை கொடுக்கக்கூடிய பெருமாள். அது முடிவை தீ, அது முடிவு நீ உன்னை உணர்ந்து உன்னுடைய முடிவை எட்டக்கூடிய தன்மை சிவன். இந்த நாராயணி பதத்தையே அவர் 3ஆ பிரிச்சார். பிரிச்சு அந்த நாராயணி தான் அவ இந்த நாராயணி. அதனாலதான் அவங்கள நீங்க அம்மான்னு கூப்பிடுறீங்க. தாய் உள்ளத்தோட அவங்க வழிகாட்டுறாங்கன்னு அந்த வாக்குல அவர் சொல்றாரு. அந்த இடத்துக்கு போய் அதை நம்ம உணர்வு. அதுதான் சொல்றேன், பெரிய சித்தர்களை போகும்போது மகான்களை நம்ம ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். அதை முதல்ல மாத்திக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா, நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாது. அங்க இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நமக்கு என்ன தேவையோ
அதை தான் நமக்கு தேவையானது அவங்க கொடுக்க அங்க இருக்காங்க. அதை நம்ம பார்க்கணுமே தவிர, நான் ஏற்கனவே சொல்லுவேன், பழம் விற்கிறவர்னு நான் பார்த்ததுனால அங்க இருந்து உட்பொருளை என்னால உணராம முடிஞ்சது. அந்த இடத்துல அந்த சொல்லோட ஆற்றலோட சேர்த்து சொல்ற ஒரு ஆற்றலையும் நான் உணர்ந்திருந்தேன்னு வச்சுங்களேன், அந்த நிமிஷமே எனக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம், ஸ்தூலமான விஷயங்கள்ல நம்ம கவனத்தை சிதற விட்டு தேவையான விஷயத்தையும் உணர்றது இல்ல, குருமகான்களுடைய அனுகிரகத்தையும் நம்ம வாங்காம விட்டுறோம். நிச்சயமா பௌர்ணமி பூஜை அன்னைக்கு அவர் பௌர்ணமி பூஜை முடிச்சுட்டு தீர்த்தம் தெளிப்பார்ல, அப்பயே நிறைய பேருக்கு சிலு இருக்கும். அதெல்லாம் பெரிய அற்புதமானதுதான் சார். உண்மை. எப்பவுமே மகான்களுடைய அனுபூதின்னு பேர். அதுக்கு மகான்களுடைய அனுகிரகங்கிறது பேரு அனுபூதின்னு ஒரு வார்த்தை உண்டு. அனுபூதிங்கிறது நம்மளை தாண்டி அதை உள்ள கொண்டு போய் சேர்க்கும். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. நாராயணமாக வெளிச்சம். ஐயா, இப்ப இருக்க சூழ்நிலையில நிறைய குடும்ப பெண்கள் நம்மகிட்ட கேட்கறது இல்லை, அம்மாக்கள் நம்மகிட்ட கேட்கறது, சாமி என் பையன் வந்து ஏதோ ஒரு வகையில குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறான், இல்லை வேற ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறதுல நீங்க முடியுமா அப்படிங்கிறத கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேள்வியை பிரதானமா நிறைய பேர் வச்சிருந்தாங்க. அதனால நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சுவடியில இந்த மாதிரி விஷயங்கள் குடிப்பழக்கம் அப்படிங்கிறது இல்ல தப்பான வழியில போற பசங்களை திருத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லியிருக்காங்க? தீய வழக்கங்கள்ங்கிறது பட்டியலே போடலாம். மது, மாது, சூது, இப்படி பட்டியலே இடலாம். இன்னும் சொல்ல போனா இப்ப சேர்ந்திருக்கிற இந்த மொபைல் டெக்னாலஜி, இன்டர்நெட், நிறைய விஷயங்கள், ஆமா, ஆண் பெண் சேர்க்கை, பல விஷயங்கள். இன்னைக்கு வந்து உலகம் வந்து கலியோட வேலையை முழுக்க காட்டிட்டு இருக்கு. தவறோட உச்சகட்டத்துல போயிட்டு இருக்கு உலகம். அது உடையிலேருந்து ஆரம்பிச்சு, உணர்வுகள்லேருந்து ஆரம்பிச்சு நிறைய தப்பு நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம பல விதத்துல பலர் பாதிக்கும் போது அவங்க குடும்பத்தார் தவிக்கிறாங்க. இந்த குழந்தைகள் இதுல இருந்து விடுபட மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்கறாங்க. குடும்ப தலைவர்களும் இருக்காங்க, அதே சமயத்துல குழந்தைகள், மனைவி, அதுல வேறுபாடே சொல்ல முடியாது. ஆண் பெண்ணே சொல்ல முடியாது. இல்ல வயசானவங்க, சின்னவங்க, எல்லாருமே. இந்த குடிப்பழக்கம் நீங்க சொன்னீங்க, தீய பழக்கம் நான் சொல்றேன். தீய பழக்கம்னா அது எல்லாத்தையும் ஒரே கட்டத்துல கொண்டு வந்துரும். எல்லாம் நமக்கு ஆகாததை நம்ம ஏதாவது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டு அதுல இருந்து விடுபடாம அது அவங்களையும் பாதிச்சு அந்த குடும்பத்தையும் பாதிக்குது, சங்கடத்தை உருவாக்குது. அப்படின்னா அதை விடுவிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. திரு அண்ணாமலை கிரிவலம் அது ரொம்ப பிரதானம். ஆடி பௌர்ணமி கிரிவலம் இதுக்கு ஒரு தொடக்கத்தை தொடக்கி தரும். ஆடி பௌர்ணமி கிரிவலம் செல்லுபவர்கள் பெண்கள்கிட்ட தப்பான பழக்கங்கள், தப்பான நடத்தை அல்லது குணங்கள், இல்லை ஏதாவது தேவையில்லாத குணங்கள் இருந்தால், பெண்களா இருந்தால் அந்த பெண்கள் விடுபட மஞ்சள் மற்றும் குங்குமத்தை, மஞ்சள் கிழங்கு குங்குமத்தை அதை ஒரு துணியில் இட்டு முடிச்சு தோல்ல போட்டுக்கிட்டு, ஆணோ பெண்ணோ, அவங்களோட பெற்றோரோ சகோதரரோ சகோதரியோ மனைவியோ கணவரோ யாரோ அந்த பெண்ணுக்கான உறவினர் சம்பந்தப்பட்டவங்க, எனக்கு நண்பரோட குழந்தையா இருந்து நான் பண்ணலாம், தப்பு இல்லை. யாருக்காக வேண்டிக்கிட்டு போறோமோ அந்த மஞ்சள் குங்குமத்தை கிரிவலத்தில் சுமந்து கொண்டு மனதுல இறைவனோட நாமத்தை சுமந்துக்கிட்டு இறை எண்ணத்தோடையே கிரிவலத்தை வந்து அதை கொண்டு போய் அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் உள்ள அபிதகு ஜாம்பால்கிட்ட பாதத்துல வைத்து வேண்டிக்கிட்டு, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூட்சுமத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். நம்ம சரபேஸ்வரர் வழிபாடுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. திருபுவனம் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. கும்பகோணத்துக்கிட்ட திருபுவனம்ங்கிற கோயில்ல சரபேஸ்வரர் நரசிம்மத்தோட உக்கரத்தை அடக்கியவர். ஏவல், பில்லி, சூனியம், தீய பழக்கங்கள், எதிரிகள், என்னுள் இருக்கும் எதிரிகள், வெளியில இருந்து இருக்கிற எதிரி மட்டும் இல்லை, என்னுள் இருக்கிற எதிரிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அந்த சரபேஸ்வரர். அங்க இருக்கிற இந்த திருவண்ணாமலையில அம்பாள் சன்னதியில எதிர்க்க இருக்கிற சரபேஸ்வரர் கண்ட நிவர்த்தி சரபேஸ்வரர். கண்டம் மாதிரி வரக்கூடிய செயல்களை கூட மாற்றக்கூடியவர். அங்க கொண்டு போய் அந்த மஞ்சள் குங்குமத்தை சமர்ப்பித்து அதை திருப்பி வாங்கி சுமங்கலிகளுக்கு விநியோகம் பண்ணும்போது, நீங்க சொல்றது பௌர்ணமி பூஜைக்கு போறதுக்கு முன்னாடியே அதை வாங்கி சுமந்துகிட்டு போய் வந்து உள்ள கோயிலுக்குள்ள போய் அம்பாள் சன்னதியில அம்பாளுக்கு பாதத்துல வைத்து வாங்கி அதை பெண்களுக்கு மஞ்சள் குங்குமத்தை விநியோகித்தோம்னா, அந்த சரபேஸ்வரருக்கு விளக்கு போட்டோம்னா அந்த தீய குணத்திலேருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க. ஆடி மாதம் ஒரு தடவை தான் வாய்ப்பா, ஆடி மாதத்துல பண்ணலைன்னா நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறவங்களாம் மாத சிவராத்திரி நாட்கள்ல போய் வணங்கலாம். மாத சிவராத்திரி நாட்கள்ல நம்ம சகஸ்ரலிங்க பூஜை பண்ணும் போதும் இந்த தீய பழக்கத்துல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லால்குடி கிட்ட பின்ன வாசல்னு ஒரு ஊர் இருக்கு. பொதுவா பார்ப்போம், நமக்கு முன் வாசல் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள், பின் வாசல்ல கெட்டது போகணும். வீட்டுல கூட கதவை திறக்கும் போது வீட்டுல இருக்க கெட்டது போகட்டும், பின் வாசல திறந்தா முன் வாசல திறப்போம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெடுதல்கள், தீமைகள், தீய பழக்கங்கள் வெளியேற்றக்கூடிய இடம் அங்க முருகர் ரொம்ப அனுகிரகமா இருக்கார். அந்த பின்னவாசல் சிவத்தரத்துல சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய முருகரை வணங்கி
அவருக்கு ஒரு சஷ்டி அல்லது கிருத்திகை அன்னைக்கு தயிர், பால், தேன், சந்தன அபிஷேகங்கள் செய்கிறேன், இளநீர் அபிஷேகம், குளிர்விக்கக்கூடிய அபிஷேகங்களை செய்கிறேன் அப்படின்னு நேர்த்தித்து கொண்டு 48 நாள் முருகருக்கு வீட்டில் சைவமாக இருந்து விரதம் இருந்து உபவாசம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஒரு வேளை சாப்பிடாம இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த 48 நாள் முருகரோட நாமாக்களை படித்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம் ஏதோ ஒன்று பாராயணம் பண்ணி அந்த பின்னவாசல் முருகனுக்கு போய் அபிஷேக பொருட்களை கொடுக்க முடியல, என்ற வசதி இல்லை, தரிசித்துட்டோ வந்தாலே இந்த 48 நாள்லயே பலன் இருக்கும். அவங்க அந்த தீய பழக்கத்திலேருந்து விடுபட ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது நிச்சயமா சாமி. ஆமா. சகரசலிங்கம்னு கேட்கும்போது நிறைய பேர் கேட்கறது, நிறைய சகரசலிங்கங்கள் இருக்கே, எங்க போனா பலன்களுக்கு ஒண்ணா அதிகமா பலன் அளிக்கக்கூடிய சகரசலிங்கங்கள் இருக்கு. குறிப்பா 2 ஆலயங்களை குறிப்பிடலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி கிட்ட இருக்கக்கூடிய திருவாசின்னு ஒரு ஊர். வாசின்னு சொன்னாலே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆறா, வாசி யோகம்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறா. இந்த திருவாசி அந்த கோயிலுக்கு பேரு, சுவாமிக்கு சுத்தி இருக்கிற அந்த வளைவுக்கு பேரு திருவாசி. சுவாமி வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த வளைவு பித்தளையில வச்சிருப்பாங்க, செம்புல வச்சிருப்பாங்க, தங்கத்துல வச்சிருப்பாங்க, அந்த ஒளி வட்டம். அந்த திருவாசி தலத்துல அங்க போய் நம்ம அங்க ஒரு பேச்சியம்மன் இருக்கு, அந்த பேச்சியம்மன் வழிபாடு, சகரசலிங்க வழிபாடு பண்றதும் தீய பழக்கங்களை கட்டுப்படுத்தும், குறைக்கும், விடுபட உதவும். நிச்சயமா சாமி, நிச்சயமா சாமி. இதே போல இந்த செய்வினை பில்லி சூன்யத்துக்கு நீ முதல்ல சொன்னீங்க சர்வேஸ்வரர், கும்பகோணத்து பக்கத்துல சர்வேஸ்வரர்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து செய்வன பில்லி சூன்யம் இருக்குன்னு அகத்தியர் சொல்லியிருக்காரா சார்? நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு. இப்ப கூட அடிக்கடி வர விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்வினை வச்சுட்டாங்க, அல்லது நமக்கு தோன்றதே நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு எனக்கு ஒரு இழக்கம் வந்து போச்சு, திடீர்னு விசித்திரமான காரியங்கள் நடக்குது, யாரோ என் நெஞ்சில ஏறி அமுக்கிற மாதிரி இருக்கு, கனவுகள் வருது, துர்சொப்பனம் வருது, தேவையில்லாத காட்சிகள் தெரியுது, மரண பயம் இருக்கு, வீட்டுல ஏதோ எலுமிச்சம்பழம் கிடந்தது, அது கிடந்தது, ஏவல் பண்ணிட்டான், கேள்விப்பட்டேன். எல்லாரும் பயப்படுறோம், இருக்கா இல்லையான்னு கேட்ட நல்ல சக்தி இருந்தா கெட்ட சக்தின்னு ஒண்ணு உண்டு. கோயிலே கூட எல்லாமே நல்ல சக்தியா இருக்காது, நல்ல சக்தியும் இருக்கு, கெட்ட சக்தி. அதனாலதான் இறைவன் வழிபாடு உங்களுக்கு புறப்பாடு ஆகி புறப்படும் போது தேங்காய் உடைப்பாங்க, கோயிலுக்குள்ள திருப்பி கொண்டு போகும்போது பூசணிக்காய் அல்லது திருஷ்டி சுத்தி தான் சுவாமியே உள்ள போகும். ஏன்னா நம்ம பாக்குற பார்வையே இறைவனுக்கே திருஷ்டி சுத்துறாங்கன்னா நம்மளுக்கா ஏற்படாதான்னு கேட்டா உண்டு. கண்டிப்பாக இந்த ஏவல் பில்லி தோஷங்கள் இந்த மாதிரி எதிர்வினைகள் உலகத்துல உண்டு. நல்வினை ஒண்ணு உண்டுன்னா தீவினையும் உண்டு. நிச்சயமா நிச்சயமா. அது மாதிரி உங்கள்கிட்ட வந்திருக்காங்களா? நீங்க அகத்தியர் தீர்வு சொல்லி நிறைய தீர்வு சொல்லி, அதுல 1-2 நம்ம உறவு. அதாவது இதுல தனித்தனியாக பிரிக்கணுங்க. அதாவது இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரபேஸ்வரர் 51 வடிவம் இருக்காரு. ஒரு சர்வேஸ்வரர் ஒரு. இப்போ எனக்கு மனதால் மன பிராந்தி, பீதி, பயம், துக்கம், எதை கண்டாலும் அச்சம். சில பேர் பாப்பீங்க பயந்தே வாழ்வாங்க. தென்னாலி ராமன் கமலாசன். ஆமா, எனக்கு ஏதோ ஏவல் வச்சுட்டாங்க அதனால எனக்கு பயந்து நடுவாங்க. எது அவுட் ஸ்போக்கனா இருக்க மாட்டாங்க, பயந்தே இருப்பாங்க, உடம்பு திடீர்னு வெளியும், சாப்பிட மாட்டாங்க, எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க. இவங்க அந்த அச்சத்தினால் அவதிப்படக்கூடியவங்க. ஏவல் பில்லி சூனியம் எதிர்வினை, தண்ணில இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் எனக்கு பலிக்கும்னு நினைக்கிறதா முதல்ல அதுக்கு சாவியே. சரபேஸ்வரர் திருநாமங்கள் உண்டுன்னு சொன்ன இல்லையா, அந்த திருவையாறு அப்படின்னு ஒரு கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திருவையாறுல அம்பாள் சன்னதிக்கு நேரா இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் இந்த மாதிரியான மன பயங்களை நீக்கக்கூடிய சரபேஸ்வரர். அந்த சரபேஸ்வரர் இப்போ எனக்கு நேரடியாவே தெரியுங்க, என் எதிரி எனக்கு ஏவல் பண்ணிட்டான், என்னுடைய பங்காளி பண்ணிட்டான், எனக்கு வேண்டாதவன் பண்ணிட்டான், நான் கேள்விப்பட்டேன், மாந்திரிகன்ட்ட போகிறதே பார்த்தேன், அல்லது ஒரு சிலர் பேர்ல மூலியமா நான் உறுதிப்படுத்திட்டேன், நடந்தது உண்மைதான், நடந்திருக்கு, அல்லது அதனுடைய சாத்தியங்கள் என் வீட்டிலேயே தென்படுது, கண்ணில் பார்க்குறேன், செயல்ல பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க நம்ம சட அரண்ய தலங்கள் வேலூர்ல இருக்கு. ஷடம்னா 7, இந்த 7 தலங்கள், அங்கே 7 ரிஷிகள் பூஜை பண்ண தலங்கள். வன்னி வேடு, இந்த வன்னி வேடுல சிவனுக்கு துவாரபாலகரா இருக்கிறதே சரபேஸ்வரர். அந்த சரபேஸ்வரருக்கு சந்தன அபிஷேகம் பண்ணினா அந்த எதிரிகள் தொல்லை விடுபடும். கண்டம், எனக்கு உயிருக்கு ஆபத்துக்கு ஏவல் வச்சுட்டான், என் உயிர் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டான்னா நான் ஏற்கனவே சொன்னேன் திரு அண்ணாமலை. திருவண்ணாமலையில அம்பாள் முன்னாடி சொன்னீங்க சர்வேஸ்வரர், அதானே? அதே தாங்க. திருவண்ணாமலையில இப்ப இந்த மஞ்சள் குங்குமம் சேர்ன்னு சொன்னேன் இல்லையா, அவர் கண்ட நிவர்த்தி சரபேஸ்வரர்னு சொன்னேன். இந்த கண்ட நிவர்த்தி சரபேஸ்வரர் நமக்கு வரக்கூடிய உயிர்கண்டங்கள், எதிரிகளால் ஏற்படக்கூடிய இப்ப காராகிரகம், என்ன சிக்கல்ல மாட்டியோட பார்த்தான், எனக்கு எது ஏவல் சொல்லியோ ஒரு பெண் மூலியமா என்னை சாய்க்க பார்க்கறான், ஏதோ ஒரு ரூபத்துல என்னை ஏதோ ஒரு அவமானப்படுத்த பார்க்கறான் அப்படிங்கிறவங்களாம் அங்கதான் போகணும். அந்த கண்டங்களை அவர் நிவர்த்தி பண்ணுவார்.
சென்னையில இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இங்க வெள்ளீஸ்வரர் கோயில்னு இருக்கு. வெள்ளீஸ்வரம் 2 3 சாமி. ஒன்று மயிலாப்பூர்ல இருக்கு, இன்னொன்று மாங்காடுல இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் போரூர்லயும் இருக்கு, ராமாபுரம் பக்கத்துலயும் ஒன்று இருந்துச்சு. ஆனா இது நான் சொல்றது மயிலாப்பூர். ம். மயிலாப்பூர்ல இருக்கிற வெள்ளீஸ்வரர் ஆலயத்துல சர்வேஸ்வரர் தனி சன்னதியா இருக்காரு. ம். அவருக்கு வெள்ளிக்கிழமையில போய் வேண்டிக்கிட்டா பணம் சம்பந்தப்பட்ட எதிரிகளால் ஏற்பட்ட சூழ்ச்சிகள், ஏமாற்றம், பணத்தை இழந்தது, அதெல்லாம் அங்கேருந்து பணம் மீட்டுக்கிறது, தொழில், இடம், இதை ஏமாத்தி பிடுங்கிட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் அது. அதாவது பொருள் இழப்பு, பண இழப்பு, சுக்கிர பல இழப்பு, சௌகரியங்கள் இழப்பு. நான் நல்லா வாழ்ந்தேன், இப்போ தெருவுக்கு வந்துட்டேங்கிறவங்களாம் அந்த சர்வேஸ்வரர் வழிபடணும். இந்த சர்வேஸ்வரர் வழிபாடுங்கிறது நான் இப்போ உங்களுக்கு எல்லாமே தொட்டு தான் சொல்லியிருக்கேன். ம். ஆனா அதுக்கு முறைகள் இருக்கு. ம். அந்த முறைகளோட 7 வாரம், 11 வாரம், 16 வாரம்னு அந்த பூஜைகளை நம்ம கடைபிடித்து அந்த கர்மாவை ஜெயிக்கணும். நிச்சயமா நிச்சயமா. உங்ககிட்ட இப்படி யாராவது வந்திருக்காங்க?